ரிஷப ராசி கடனிலிருந்து தப்பிக்க வேண்டிய ராசியில் முதல் ராசி இது. நீங்கள் கிரிப்டோ இதெல்லாம் சொல்லுவீங்க, அதெல்லாம் ரெண்டாவது. கிரெடிட் கார்டில் மாட்டுற ராசி தான் அது. கிரெடிட் கார்டில் மாட்டுகிற ராசி முதல் ராசி. அப்போ கிரெடிட் கார்டு இவங்க சின்ன சின்னதாக ஆகிட்டு மறந்துடுவாங்க. இந்த ராசியோட பிஸி ஷெடியூலில் மறந்து அதை பார்த்தா பெரிய ஃபைனாக சிபில் ஸ்கோர் பாய்ச்சிடும். சிபில் ஸ்கோர் ஏன் பாய்ச்சுன்னா கிரெடிட் கார்டாக இருக்கும். வட்டிக்கு வட்டியை கட்டியவர்கள் ஒரு சில ரிஷப ராசியானவர்கள். இது எதுக்கு இவங்களுக்காக வாங்கியிருக்க மாட்டாங்க. நண்பர்கள் சொல்லியோ உறவினர்கள் சொல்லியோ கடனை வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கடனை வாங்கி போட்டு அது பணம் இறங்கிருச்சு. அதில் குறிப்பாக இந்த ஃபாரின் மணி டிரான்சாக்ஷன் இதில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. கிரிப்டோ அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிதல் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இல்லை. பணம் போட்டால் எப்படி வரும் அது தெரில. ஒரு சிலருங்க இது 1,00,000 கொடுத்தா 8,000 கொடுக்குறேன், 10,000 கொடுத்தேன் மாட்டினதில் இந்த ராசி. சார் பணம் வருமா இல்லையா? ஒரு சிலருக்கு அந்த பரிகாரங்கள் கொடுத்து அதை அந்த ஆள்கிட்டருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்க வச்சோம். அப்போ அந்த மாதிரிலாம் வரணும். கரெக்டான கடனில் கவனமாக இருக்கணும். கடனை அடைக்க உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்க அந்த சனீஸ்வரர் பகவானை உதவி பண்ண போகிறார். பரிகாரம் கொடுக்கும். அப்போ கடனில் கவனம், தேவைப்பட்டால் வாங்கணும். முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கடன் வாங்கலாம். கடனை அடைக்க கடன் வாங்கக்கூடாத சூழ்நிலை இப்போ.